think the robot will think and redefine something? சடனா ஒரு சர்ஜன் வந்து ஆபரேஷன் பண்றாங்க, blood லீக் ஆயிடுச்சு, blood வந்து ஹெமரேஜ் ஆயிடுச்சு. அந்த டைம்ல என்ன பண்ணும் ரோபோட்? என்ன பண்ணும் நீங்களே சொல்லுங்க. You can think, you can give a baby to a AI, artificial intelligence க்கு நீங்க பேபி கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. We don't think we can massager missions எல்லாம் வரும், ஆனா ஒரு ப்ராப்பரான மசாஜ் பண்றதெல்லாம் ஹியூமன் தான். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக். நிறைய பேர் இப்போ வந்து ஏஐ வந்து ஹியூமன்ஸ்வே ரீப்ளேஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஜாப்ஸ் எல்லாம் வந்து ரிஸ்க்ல இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஆனாலும் நம்ம டாக்டர்ஸ் கூட ரீப்ளேஸ் பண்ணுவான் சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு. அதுக்காக ஆன்சர் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். சில ஜாப்ஸ் வந்து ஏஐனால ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது, சில ஜாப்ஸ் ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அஸ்யூம் தட் ஒரு பிபிடி பண்றோம், ஒரு டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்றோம், ஒரு டாக்குமெண்ட் வந்து எடிட் பண்றோம், ஒரு டாக்குமெண்ட் வந்து ப்ரூஃப் ரீடிங் பண்றோம். இந்த மாதிரி வேலையெல்லாம் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாவே தெரியும். ஏதாவது கோட் வந்து தேடணும், ஏதாவது கோட் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த மாதிரி கோடிங் மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் கூட ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனா சில இதுக்கெல்லாம் வந்து ஹியூமன் டச், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் காம்ப்ளெக்ஸ் திங்கிங், ஹியூமனோட ப்ராப்ளம் சால்விங், எம்பத்தி, சிம்பத்தி, இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். இதுதான் மெயின் மெடிக்கல் ப்ரொஃபஷன். இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷன்லயும் சில ஜாப்ஸ் எல்லாம் வந்து ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியும், சிலது வந்து ஏஐ இல்ல யாரு வந்தாலும் அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு ஹியூமன் டச், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் எம்பத்தி, சிம்பத்தி ரொம்பவே முக்கியம். அந்த மாதிரி ஜாப்ஸ் என்னன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். So guys, so what are the jobs that never ever the AI can't replace? So the first job is nursing. ஸோ நர்சிங் இவங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவங்க கொடுக்குற சர்வீஸ் வந்து எந்த அளவுக்குன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் சர்வீஸ் கொடுப்பாங்க. இவங்களது ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா டூ யூ திங்க் த ரோபோட் கேன் டூ ஆல் தோஸ் திங்ஸ்? ஒரு ரோபோட் இன்ஜெக்ஷன் போட்டால் உங்களுக்கு ஓகேவா? ஒரு ரோபோட் செலைன் வச்சா ஓகேவா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது வந்து நர்சிங் கேர் வந்து ஹியூமன்லியாக தான் இருக்கணும், ஹியூமன்ஸ் தான் பண்ண முடியும் அது. ஸோ நர்சிங் இஸ் த ஒன் ஜாப் விச் ஏஐ cannot replace. அதுக்கப்புறம் தெரபிஸ்ட், உங்களுக்கு தெரியும், ஃபிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். யாருக்கெல்லாம் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, டிஸ்லோகேட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பெராலிசிஸ் வந்துச்சு, ஸோ அவங்க டிபெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் டெய்லி தெரப்பி ரொம்பவே தேவை. அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பாடியோட மூமெண்ட்ஸு அதெல்லாம் பண்ணணும், மசாஜ் பண்ணணும், இதுக்கெல்லாம் வந்து தெரபிஸ்ட் ரொம்பவே தேவை. இது கூட ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா பேராமெடிக்கல்ஸ். யார் இந்த பேராமெடிக்கல்ஸ்னா எமர்ஜென்சியில் வருவாங்க. அதுக்கப்புறம் சில டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரபிஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து ஸ்பீச் சொல்லி கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஹியரிங் ப்ராப்ளம் இருந்தால் அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேராமெடிக்கல்ஸ் இருப்பாங்க. பேராமெடிக்கல்ஸ்லேயும் இந்த ஆப்ரேஷனல் பேராமெடிக்கல்ஸ், ஆப்ரேஷன் தியேட்டர்ஸில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வருவாங்க. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. We need humans for the paramedicals. அதுக்கப்புறம் சர்ஜன்ஸ். ஸோ ரோபோட்டிக் சர்ஜரி இன்னும் இருக்கு, நான் அதுவும் சொல்றேன். ஆனா இந்த சூப்பர்விஷன் ஆஃப் சர்ஜன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எதுவோ ஒரு கரண்ட் இல்லைன்னா பேட்டரி வந்து மிஸ்பிளேஸ் ஆகிட்டு ஏதோ ஆப்ரேஷனல் ப்ராப்ளம் வந்துச்சு. Do you think the robot will think and redefine something? சடனா ஒரு சர்ஜன் வந்து ஆப்ரேஷன் பண்றாங்க, blood லீக் ஆயிடுச்சு, blood வந்து ஹெமரேஜ் ஆயிடுச்சு. அந்த டைம்ல என்ன பண்ணும் ரோபோட்? என்ன பண்ணும் நீங்களே சொல்லுங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் போக முடியும். ஏன்னா அதுக்கு லைஃபோட அருமை தெரியவே தெரியாது. அதனால அதுக்கு கண்டிப்பா சர்ஜன்ஸ் தேவை. இந்த சூப்பர்விஷன்ஸ் ஆஃப் சர்ஜன்ஸ் தான் ரோபோட்டிக் சர்ஜரியே பண்ணுவாங்க. அதனால சர்ஜன்ஸையும் என்னைக்குமே பண்ணவே முடியாது, ரீப்ளேஸே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பிரைமரி டாக்டர்ஸ், பிஹெச்சி டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. இவங்க என்னன்னா இன்கேஸ் எமர்ஜென்சி டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க. உடனே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போது இமீடியட் ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும், இமீடியட்டா அவங்களுக்கு எந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கணும், ப்ராப்பர் கேர், இதெல்லாம் வந்து எமர்ஜென்சினால தான் பண்ண முடியும். எமர்ஜென்சி டாக்டர்ஸ், அதில் இருக்கிற நர்சஸ், அவங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வி டோன்ட் திங்க் ஏஐ கேன் ரீப்ளேஸ் தீஸ் பீப்புள். அண்ட் நெக்ஸ்ட் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷன்ஸ். இது வந்து ஒரு பர்சனோட அவங்களோட ப்ராப்ளம்ஸ், அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ், அதெல்லாம் வந்து ஒரு சைக்கியாட்ரி பற்றி, மென்டல் ஹெல்த், நம்ம மென்டல் ஹெல்த் பற்றி வி டோன்ட் திங்க் த ஏஐ ஆர் கம்ப்யூட்டர் வில் கிவ் அஸ் த பெஸ்ட் அட்வைஸ்.
ஸோ நம்மளோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்துட்டு கொடுக்கணும் ஒரு அட்வைஸ். ஸோ அதனால இதுக்கு வந்து ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் திங்கிங் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்காது. சேம் டிசீஸாக இருக்கலாம், ஆனால் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவங்களோட எக்கனாமிக்கல் சப்போர்ட் அதெல்லாம் நினச்சிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதனால சைக்கியாட்ரி கூட ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ், இவங்களும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து ஆஃப்டர் சர்ஜரி, ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இவங்களெல்லாம் கொடுக்க போகிற ஒரு மாரல் சப்போர்ட். ஸோ அதனால சோஷியல் ஒர்க்கர்ஸும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பீடியாட்ரிஷியன், ஸோ பீடியாட்ரிஷியன் வந்து do you think you can give your baby to a machine? You can think you can give your baby to a AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நீங்கள் பேபி கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க? இல்லவே இல்லை. அதுக்காக பீடியாட்ரிஷியன், நியோனேட்டாலஜிஸ்ட் இவங்க ரொம்பவே தேவை. இது ஹியூமன்லி தான், வேற யாருமே பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் கவுன்சிலர், நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக பதில் சொல்லி சமாதானம் பண்ண வச்சு நம்மளை வந்து கூல் டவுன் பண்ண வச்சவங்க தான் கவுன்சிலர்ஸ். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு காலேஜில் சேர்த்தணும், எந்த காலேஜ் சேர்த்தணும் இதெல்லாம் எனக்கு எதுவுமே புரியல, அதெல்லாம் வந்து கவுன்சிலர்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. சைல்டு மென்டல் ஹெல்த்து எந்த மாதிரி போனால் நல்லா இருக்கும், எந்த சப்ஜெக்ட் எடுத்தால் நல்லா இருக்கும், இதெல்லாம் கவுன்சிலர்ஸ் தான் சொல்லுவாங்க. இந்த கவுன்சிலர்ஸோட வேலையும் ஏஐனால எடுக்க முடியாது. Maybe AI can give a suggestion, but AI cannot guide you to the best part. And next, chiropractor. இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கைரோப்ராக்டர்னா நம்ம பாடியில் இருக்கிற ஜாயின்ட்ஸு இதுக்கு வந்து அவங்க வந்து கேர் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஜாயின்ட்ஸ் அதெல்லாம் மூவ் பண்ணால் டக் டக்குன்னு சவுண்ட் வரும். இதுதான் கைரோ ப்ராக்டிஷனர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் வந்து ரொம்ப அப்படியே ஃபேமஸ் ஆகியே போகுது. நீங்கள் யூடியூப்பில் கூட நிறைய வீடியோஸ் இருக்கும். கைரோ ப்ராக்டர்னு சொன்ன உடனே நிறைய ரிலீஃப், பெயின் ரிலீஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இவங்களும் ஃபிசியோதெரபிஸ்ட் மாதிரி தான், ஆனாலும் வந்து இன்ஸ்டன்ட் பெயின் ரிலீஃப், ஏதாவது மசில் ஸ்பாசம் இருந்தால் அந்த மாதிரி இருந்தால் இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்களும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அண்ட் கைஸ், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், இவங்க வந்து இன்கேஸ் அஸ்யூம் தட் யாராவது ஒரு பர்சனுக்கு எதுவோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்க ஆக்குபேஷனே அஃபெக்ட் ஆயிடுச்சு, ஆனால் அவங்க வந்து வேறு ஆக்குபேஷனுக்கு போகிற மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்க தான் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். இதுக்கு வந்து ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா மசாஜ் தெரபிஸ்ட். வி டோன்ட் திங்க் வி கேன் மசாஜர் மிஷன்ஸ் எல்லாம் வரும், ஆனால் ஒரு ப்ராப்பரான மசாஜ் பண்ணுறதெல்லாம் ஹியூமன் தான். ஸோ இவங்களும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அண்ட் கைஸ், தீஸ் ஆர் த மெடிக்கல் ஜாப்ஸ். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மெடிக்கல் ஜாப்ஸ் யாருனாலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அஸ்யூம் தட் ஒரு பர்சனுக்கு வந்து கேன்சர் வந்துச்சு. இப்போ ஒரு ஏஐ வந்து அந்த பர்சனுக்கு கேன்சர் வந்துச்சுன்னு எப்படி இன்ஃபர்மேஷன் தரும்? டைரெக்டாக யூ காட் த கேன்சர், யூ காட் ஸ்டேஜ் 4 கேன்சர். இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் இல்லை? அதே ஒரு டாக்டர் எப்படி சொல்லுவாங்க அந்த பர்சனுக்கு கேன்சர் வந்துச்சுன்னு சொல்லி? ஸோ இல்லை, கொஞ்சம் பொறுமையாக வந்து அவங்களோட எம்பத்தி, சிம்பத்தி அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சஜஷன் மாதிரி, ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இன்ஃபர்மேஷன் டெலிவரி பண்ணுவாங்க. வி டோன்ட் திங்க் அந்த மாதிரி எம்பத்தி, சிம்பத்தி வந்து ஏஐக்கு இருக்கும்னு சொல்லி நினைக்காதீங்க. அது என்றைக்குமே மிஷன்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அஸ்யூம் தட் ஸ்டில் இன்னுமே நம்மளுக்கு வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மிஷன் பெயிண்டிங் எல்லாம் வந்துச்சு. அண்ட் ஸ்டில் வை வி ஆர் கோயிங் ஃபார் ஹியூமன் டச். ஹேண்ட்மேட் பெயிண்டிங்க்கு இன்னும் எக்ஸ்பென்சிவ். ரிமெம்பர், எனிதிங் இஃப் இட் இஸ் ஹியூமன்லி மேட், இட் வில் பிகம் வெரி எக்ஸ்பென்சிவ் இன் ஃபியூச்சர். எனிதிங் இஃப் இட் இஸ் மெஷின் மேட் ஆர் பர்ஃபெக்ட்லி மேட், தட் வில் பிகம் குவைட் சீப்பர் தேன் ஹியூமன் மேட். அது டிஃபரன்ஸ் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரி மிஷன்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. we need a humanly thing. in future the humanly thing will become quite expensive. நீங்களும் பாருங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பேசிக்கலாம். Thank you very much.